கடைசி யுத்தம் இடம்பெற்ற இடங்களுக்கு சென்று மற்றும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஆறுதல் வார்த்தையினை தெரிவித்துக் கொள்வதோடு இதுவரை நடந்த யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கான இரங்கலையும் தெரிவிப்பதன் ஊடாக மட்டுமே சுவிஸில் வாழக்கூடிய 80,000க்கும் அதிகமான தமிழர்களை அது மதிப்பளிப்பதாகும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களினது உறவினர்களை நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூடுவதன் ஊடாக அந்த உறவுகள் அனுபவிக்கின்ற வலிகளையும் துயரங்களையும் விளங்கி கொள்ள அது சுவிஸுடைய வெளிவகார அமைச்சருக்கு உதவும் என்றும் வேண்டுகை விடுக்கப்படுகின்றது. நமது நாட்டில் இடம்பெற்ற அந்த மனித அவலம் என்பது தனியே நாங்கள் தமிழர்களாக இருக்கின்றோம் அதற்காக மட்டுமே இந்த மனுவை கொடுக்கிறோம் என்று சொல்ல முடியாது. இது ஒரு மனித பேரவலம் என்பதனால இனம் மொழி தாண்டி எங்களோடு எங்களோட நாட்டில் கூடி வாழ்கிற அனைத்து இனத்தவர்களுக்கும் அந்த பங்குண்டு. இது நான் தமிழனாக இல்லாமல் இருந்திருந்தாலும் இப்படி ஒரு இன அழிப்பு ஒரு இடத்தில் நடந்திருக்குமாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு மனிதனாக கூட நாங்கள் குரல் கொடுக்க தவறக்கூடாது என்பது மிக முக்கியமான விடயம். அன்புடையீர் வணக்கம். உலகத்தமிழ் உறவுகளே, உங்கள் வீடுகளில் இல்லங்களில் நாங்கள் வலையொலியிலும் நிகழொலியாகவும் உங்களை நேர்காண்கின்றோம். இந்நேர்காணலில் நாங்கள் ஒரு வேண்டுகையினை முன்கொண்டு வந்திருக்கின்றோம். வேண்டுகை என்பது ஒரு மனு என்பதை வேண்டுகை என விளக்குகின்றோம். இங்கு சின்னத்துரை லாவண்யா அவர்களும் சிவரிசி தர்மலிங்கம் சசிகுமார் ஐயா அவர்களும் உடனிருக்கின்றனர். இவர்களுடைய தனிப்பட்ட அறிமுகம் என்பதை விட இங்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வேண்டுகை மனுவினூடான அறிமுகத்தினால் நாங்கள் ஒரு சிறு அறிமுகத்துடன் தொடங்க இருக்கின்றோம். இங்கு நாங்கள் ஒரு வேண்டுகை மனுவினை வைத்திருக்கின்றோம். நீங்கள் சைவநெறி கூடத்துடைய இணைப்பாளர் சிவரிசி தர்மலிங்கம் சசிகுமார் என அறியப்படுகின்ற மெய்யியல் பேச்சாளர், தமிழ் செந்தமிழ் திருமறையில் கருவறையில் தமிழ் வழிபாடு ஆற்றுகின்ற பேன் அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அருட்சுணைஞர். நீங்கள் சட்டத்தை கற்றவர், சட்டவாளர், அதேவேளை நடுவண் அரசில் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றவர். இப்படியான இந்த வேளையில் நாங்கள் கொண்டு வந்து இருக்கின்ற இந்த மனு வேண்டுகை என்பது என்ன, சுருக்கமாக சொல்லுவீர்களா? அதாவது சுவிஸ் நாட்டும் இலங்கை நாடும் 70 வருஷம் பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் கொண்டாட இருக்கின்றார்கள் 2026. அப்போ எங்களுக்கு நியூஸ் வந்தது, பூந்தஸ்ராத் காசிஸ் அதாவது ஃபாரின் மினிஸ்டர் மார்ச் மாதம் இலங்கைக்கு போக இருக்கின்றார். அப்போ அந்த வேளையிலே அவர் இலங்கைக்கு போக மட்டும் கொழும்புக்கு போகாமல் எங்களோட மக்கள், பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை சந்தித்து அவங்களை ஒருங்கிணைத்து அவைக்கு சொலிடாரிட்டி காட்டுறதுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகை ஒன்று செய்ய இருக்கின்றோம். ஐயா, 70 ஆண்டுகள் இலங்கைக்கும் சுவிஸுக்கும் தூதரக உறவு. இந்த 70 ஆண்டு தூதரக உறவு மகிழ்ச்சியாக இரு நாடுகளாலும் கொண்டாடப்படுகின்ற போது சுவிஸ் வாழ் தமிழ் மக்களின் இந்த வேளையில் பங்களிப்பு என்ன? இந்த மனுவுக்கும் அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்துக்கும் என்ன தொடர்பு? ஆம், சுவிஸ் அரசு 70 ஆண்டுகள் தன்னுடைய உறவினை இலங்கையோடு பேணுவது என்பதனுடைய பொருள் கிட்டத்தட்ட அவர்கள் என்ன கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்டார்கள் இலங்கையோடு என்று பார்ப்போமாக இருந்தால் தமிழர்கள் சார்ந்துதான் நிறைய விடயங்கள் சுவிஸுக்கும் இலங்கைக்குமான பரிமாற்றமாக இருந்திருக்க முடியும். எனவே இந்த 70 ஆண்டு நிறைவு விழாவினை வருகின்ற மார்ச் மாதம் அவர்கள் அங்கே கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் முதல் கட்டமாக ஈழத்தமிழர்களாக இங்கிருந்து வெளிநாட்டு அமைச்சர் இலங்கைக்கு செல்ல இருக்கின்றார். அவர் அந்த கொண்டாட்டத்தில் தனியே அந்த இலங்கையினுடைய தலைநகரத்தில் மட்டும் கைலாக கொடுத்து கொண்டாடி திரும்பி வராமல் நாங்கள் ஒரு பெரும் இன அழிப்புக்கு உட்பட்ட ஒரு இனமாக இருக்கின்றோம். நாங்கள் பல விடயங்களை இழந்திருக்கின்றோம். அதை அப்படியே நாங்கள் மறந்து கடந்து செல்ல முடியாது. எனவே அவருக்கு ஒரு காத்திரமான ஒரு கடப்பாடு உண்டு. அங்கே கடைசி யுத்தம் இடம்பெற்ற இடங்களுக்கு சென்று மற்றும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஆறுதல் வார்த்தையினை தெரிவித்துக் கொள்வதோடு இதுவரை நடந்த யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களுக்கான இரங்கலையும் தெரிவிப்பதன் ஊடாக மட்டுமே சுவிஸில் வாழக்கூடிய 80,000க்கும் அதிகமான தமிழர்களை
அது மதிப்பளிப்பதாகும். இப்படியே இந்த ஐயாவுடைய சொன்ன வார்த்தையிலிருந்து லாவண்யா உங்களிடம் வருகின்றோம். சுவிஸ் ஒரு நேரடி ஆட்சி, நேரடி குடியாட்சி என்று சொல்வார்கள். மக்கள் இருக்கிற சட்டத்தை மாற்றலாம், புதிய சட்டத்தை இயற்றலாம். குறிப்பிட்ட மக்கள் நினைத்தால் சட்டத்தில் புதிய சட்டம் ஏற்றத்துக்கும் இருக்கிற சட்டத்தை நீக்கிறதுக்கும் மாற்றத்துக்கும் உரிமை உள்ள நாடு. நாங்கள் கதவுகளை போய் தட்டி சுவிசுடைய வெளிவார அமைச்சரை நேரடியாக கைலாகு கொடுத்து இந்த வேண்டுகை மனுவை கொடுக்கக்கூடிய வாய்ப்போட தமிழ் அமைப்புகள் அல்லது நீங்கள் இருக்கின்றீர்களா? என்ன இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து சுவிஸ் நாட்டில் பிறந்த குழந்தைகள் என்று சொல்லலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு சுவிஸ் நாடும் ஒரு தாய் நாடு தான், அதே மாதிரி இலங்கையும் ஒரு தாய் நாடு தான். அப்போ எங்களோட ஃபாரின் மினிஸ்டர் புந்தஸ்ராத் காசிஸ் வந்து இலங்கைக்கு போகும்பொழுது எங்களுக்கு முழு உரிமை இருக்குது, குரல் எழுப்புறதுக்கு எங்களுக்கு முழு உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. இதுவரைக்கும் இப்போ 30 வருட ஆயுத போராட்டம், அதுக்கு முற்பட்ட அறவழி போராட்டம், சுவிட்சர்லாந்தில் வாழுகின்ற தமிழ் மக்களால் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை உலக அரசியலில் செய்திருக்கிறதாக நீங்கள் உணர்கிறீர்களா? தமிழ் மக்களுடைய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இருப்பு என்பது வெறும் இருப்பாக மட்டும் இல்லை. நாங்கள் எங்களுடைய பல கட்டங்களில் அங்கே யுத்தம் இடம்பெற்றுக்கின்ற காலங்களாக இருந்தாலும் சரி, எந்த காலகட்டங்களிலும் தமிழர்கள் தங்களுடைய உணர்வினை இந்த உலகுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆயினும் இந்த உலகத்தினுடைய புவிசார் அரசியல் சூழல்களாலே அது தெரிந்தும் தெரியாதாக விடப்பட்டிருந்தாலும் நாங்கள் இதை கடந்து செல்ல முடியாத ஒரு மிகவும் ஒரு முக்கியமான கடமை தமிழர்களுக்கு இருக்குன்னு நான் எண்ணுகிறேன். இப்போ நேரடியாக இந்த மனுவை, இந்த வேண்டுகையினை சுருக்கமாக நீங்கள் சுவிஸில் இருக்கின்ற இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இளந்தமிழ் பிள்ளைகளுக்கும் புரியும்படி ஜெர்மன் மொழியிலும் இந்த நீங்கள் சுவிஸுடைய வெளிவிவகார அமைச்சர் திரு காசிஸ் அவர்களிடம் வேண்டுகை விடுக்கின்ற முக்கியமான கோரிக்கையினை டச் மொழியிலும் தமிழ் மொழியிலும் தர முடியுமா, அல்லது முதலில் டச் மொழியில் தாருங்கள். Ja, geschätzte Zuschauer, auch ich möchte mich gerne auch an die zweite Generation wenden. Wir sind hier geboren. Die Schweiz, wir tragen 2 Länder in unseren Herzen als Kinder von geflüchteten Menschen aus Sri Lanka, Schweiz und Sri Lanka. Die beiden Länder feiern 70 Jahre bilaterale Beziehungen. Das heißt, der Bundesrat Gassis geht in diesem Rahmen im März nach Sri Lanka und feiert die 70-jährige bilaterale Beziehungen. Wir hier in der Schweiz, wir sind als Teil der Schweizer Bevölkerung, aber gehören auch zur tamilischen Diaspora. Wir fordern Bundesrat Gassis auf, unbedingt den Norden und Osten zu besuchen und Solidarität mit der tamilischen Opfergemeinschaft zu zeigen. Wir fordern auf, dass den sri-lankischen Staat auffordert, unbedingt an den internationalen Untersuchungsmechanismus für Verbrechen während und nach dem Krieg zu kooperieren. Und wir fordern Bundesrat Gassis auf, unbedingt die tamilische Diaspora in der Schweiz bei diesem ganzen Friedensprozess, bei diesem ganzen Untersuchungsmechanismus einzubinden. நீங்கள் விடுத்த இந்த வேண்டுகையினை ஒரு 15/2/2026க்குள் ஒரு கணிசமான அளவு கையொப்பங்கள் நேரடியாக இதழில் அல்லது நீங்கள் உருவாக்கி இருக்கின்ற உங்களுடைய இணைய முகவரியை ஒருக்கா சொல்ல முடியுமா? அதாவது வந்து இப்போ இந்த வேண்டுகையை செய்தது வந்து கூடுதலாக நாங்கள் 40 ஆண்டு தமிழர்கள் சுவிஸ் நாட்டில் இருக்கிறோம்னு ஒரு கொண்டாட்டம் ஒன்று செய்த நாங்கள் ஒரு நிகழ்வு. அப்போ அதில் வந்து முழு ஆதரவு எங்களுக்கும் தந்தது வந்து சைவநெறி கூடம். ஏனெனில் நாங்கள் இது பல சமயத்தில் செய்தபடியால் அப்போ இந்த வேண்டுகைக்கு பின்பு வந்து இளைஞர்கள் அவர்கள் தனி மனிதராகவும் குழுக்கள் சார்பாகவும் இதில் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் இந்த வேண்டுகைக்கு ஒரு முகம் இருக்கணும் என்றால் யூகுந்த்ஃபெரைன் சைவநெறி கூடம், ஐரோப்பா பிளாட்ஸ் 1B 3008 Bern. இந்த மனுவை கையொப்பமிடுறதுக்கு செய்யக்கூடிய செயலியாக இருக்கின்ற இணைய முகவரியையும் குறிப்பிட்டவருக்கா சொல்லுவீர்களா? Campax.ch இருக்குது. இதில் எழுத்துலையும் நாங்கள் இந்த நீங்கள் செல்ல வேண்டிய இணைய முகவரியினை பதிவிடுவோம். நீங்கள் அந்த முகவரியில் சென்று 6 மொழிகளில் இந்த நாங்கள் ஒவ்வொரு புள்ளிகளையும் இங்கு படித்து காட்டுவது பொருத்தமாகாது. குறிப்பாக 3 வேண்டுகைகள் முன்வைக்கப்படுகின்றன. சுருக்கமாக சொல்லுவதானால் தமிழ் மக்களுக்கு நேர்ந்த இந்த கொடுமையை வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு சுவிஸுடைய வெளிவார அமைச்சர் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. யாழ்ப்பாணத்துக்கு அவர்கள் செல்கின்ற போது செம்மணி புதைகுழிக்கும் அவர் சென்று மனித பேர் அவலத்தை பார்வையிட வேண்டும்.
முல்லைத்தீவு அவர் செல்வதாக இருந்தால் இறுதிப் போர் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கும் அவர் சுவிஸுடைய வெளிவார செயலாளர் செல்லும்படி கேட்கப்படுகிறது. அதே போன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களினது உறவினர்களை நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூடுவதன் ஊடாக அந்த உறவுகள் அனுபவிக்கின்ற வலிகளையும் துயரங்களையும் விளங்கிக் கொள்ள அது சுவிஸுடைய வெளிவார அமைச்சருக்கு உதவும் என்றும் வேண்டுகை விடுக்கப்படுகின்றது. இலங்கை பயணத்தின் போது பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கும் போது தமிழ் மக்களின் கடந்த கால வலி மற்றும் துயரங்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவிப்பதையும் பன்னாட்டு பொறுப்புக்கூறல் நடைமுறையை வலியுறுத்துவதையும் செயல்படுத்த வேண்டும். சுவிஸ் அரசு சுவிட்சர்லாந்து அரசு சுயாதீனமான பன்னாட்டு விசாரணைக்கு அங்கீகரிக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகை வைக்கப்படுகின்றது. நிறைவாக 3வது வேண்டுகையாக இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பான உண்மையை கண்டறிதல், செயலாக்க ஆய்வு மற்றும் தமிழ் தேசத்தின் சுயநிர்ணய தன்னாட்சி உரிமையை அங்கீகரிக்கும் நிரந்தரமான அரசியல் தீர்வை தேடும் முயற்சிகளுக்கு சுவிட்சர்லாந்தில் வாழும் தமிழ் புலம்பெயர் சமூகத்தை பயனுள்ளதாக இணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகையினையும் இந்த ஒப்பமிடுவதன் ஊடாக விடுக்கப்படுகின்றது. இதில் ஒரு கேள்வி இருக்கும். சுவிஸில் கிட்டத்தட்ட 300 தமிழ் அமைப்புகள் இருக்கின்றது. விளையாட்டுக் கழகங்கள் இருக்குது, கோவில்கள் இருக்குது, அரசியல் சார்ந்து இயக்குகின்ற இயக்கங்கள் இருக்குது. இப்பொழுது லாவண்யா குறிப்பிடும் போது சொல்லியிருந்தார், 40 ஆண்டுகள் தமிழர்கள் குடி ஏறியதை இட்டு ஒரு நிகழ்வு பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்து நடாத்தப்பட்ட ஒரு விதமாக அமைந்திருந்தது. இப்படி நடாத்துகின்ற போது நீங்கள் தாய்நாட்டையும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தையும் சுவிட்சர்லாந்துக்கும் ஒரு பாலமாக இருக்கின்ற போது அனைவரையும் நிறைவு கொள்ள திருப்தி அடைய வைக்க முடியுமா? மிக முக்கியமான விடயம், இதை நாங்கள் ஏன் செய்ய வேண்டி இருக்கின்றது என்ற கேள்வி. அதான், நீங்கள் ஒரு தமிழ் வழிபாட்டு கோவில், இவர் ஒரு சட்டவாளர், நீங்கள் உங்களுடைய இதனுடைய முயற்சியில் உங்களை தூண்டியது என்ன, நோக்கம் என்ன, ஏன் செய்கின்றீர்கள்? மிக முக்கியமான விடயம் நமது நாட்டில் இடம்பெற்ற அந்த மனித அவலம் என்பது தனியே நாங்கள் தமிழர்களாக இருக்கின்றோம் அதற்காக மட்டுமே இந்த மனுவை கொடுக்கிறோம் என்று சொல்ல முடியாது. இது ஒரு மனித பேரவலம் என்பதனால இனம் மொழி தாண்டி எங்களோடு எங்களோட நாட்டில் கூடி வாழ்கிற அனைத்து இனத்தவர்களுக்கும் அந்த பங்குண்டு. இது நான் தமிழனாக இல்லாமல் இருந்திருந்தாலும் இப்படி ஒரு இன அழிப்பு ஒரு இடத்தில் நடந்திருக்குமாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு மனிதனாக கூட நாங்கள் குரல் கொடுக்க தவறக்கூடாது என்பது மிக முக்கியமான விடயம். அத்தோடு சுவிஸ் அரசினால் கொண்டாடப்படுகின்ற இந்த கொண்டாட்டத்தில் 70 ஆண்டு நிறைவு விழாவுக்காக அவர்கள் 70 முகங்களை தெரிவித்தார்கள். அதில் சைவநெறி கூடத்தினுடைய செயல்பாடுகள் அங்கே பட்டியலிடப்பட்டு அதுவும் சைவநெறி கூடமும் ஒரு முகமாக அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு ஒரு கடப்பாடு உண்டு. நாங்கள் அமைப்பை தெரிவு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் அவர் கைலாக கொடுத்து மீண்டும் திரும்பி வருவதை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கப் போகின்றோமா அல்லது என்ன செய்ய போகின்றோம்? எனவே நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற விடயம் என்பது இது அடையாளப்படுத்துவதற்கு முகமாக சைவநெறி கூடத்தினுடைய இளையோர் அமைப்பு இருந்தாலும் எங்களுக்கு பின்புலத்திலே 23 திருக்கோவில்கள், சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொது அமைப்புகள், கட்டமைப்புகள், இவை அனைத்தினுடைய ஒரு பிரதிபிம்பமாகத்தான் நாங்கள் இந்த செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றோம். இதில் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும், மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த கடப்பாடு உண்டு. எனவே இது எங்கள் அனைவருடைய வேண்டுகையமாக இருக்கின்றது. இதற்கு நாங்கள் ஒரு முக்கியமாக ஒருவர் கேள்வி கேட்கின்ற பொழுது நாங்கள் யாரை அணுக வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு ஒரு விலாசம் இங்கே அவசியமாக இருக்கின்றது, முகவரி. நன்றி ஐயா. லாவண்யா, இப்போ எங்களுடைய சுருக்கமாக சொல்ல போவதானால் சுவிட்சர்லாந்து இலங்கைக்கும் சுவிஸுக்குமான தூதரக உறவை கொண்டாட்டகரமாக கொண்டாடுகின்றது. அவ்வேளையில் 70 முகங்களில் ஒன்றாக சசியா குறிப்பிட்டது போன்ற அவருடைய முகத்தையும் தெரிவு செய்கின்ற போது அவர் வெறுமனே மகிழ்ச்சியாக என்னை கொண்டாட்டத்துக்கு கூப்பிட்டீர்கள், மகிழ்ச்சி என்று மட்டும் இருக்காமல், ஓகே நீங்கள் அப்படி ஒரு விழா செய்கிறீர்கள், எங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனால் சுவிஸுக்கு இருக்கிற கடப்பாட்டை சுட்டி காட்டுகின்ற வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டது. அந்த வாய்ப்பில் நீங்கள் முதலில் குறிப்பிட்டது போன்று பல தன்னிச்சையாக இயங்குகின்ற தனித்தமிழ் இளந்தமிழ் செல்வங்கள் மற்றும் அமைப்புகள் இதன் பின்னணியில் நாங்கள் இப்படி ஒரு வேண்டுகையினை முன்வைக்கப் போகின்றோம் என்ற முடிவுக்கு இந்த வேண்டுகை இங்கு இருக்கிறது. இதில் ஒப்பமிடுவதன் ஊடாக ஏதேனும் பாதிப்பு ஒப்பமிடுவர்களுக்கு இருக்குமா என்று கேட்பார்கள், அல்லது இந்த பதிவு எங்கே இருக்கும், எப்படி போய் சேரும், யாருக்கு எப்படி கிடைக்க செய்வீர்கள்?
அதாவது சுவிஸ் நாட்டில் வாழ்கிற எல்லாருக்கும் வந்து மைனூங்ஸ்ஃப்ரைஹைட், அதாவது நாங்கள் எங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி சொல்லலாம். அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு இங்கே இருக்குது. அந்த வேளையில் எல்லாரும் சுவிஸ் பாஸ்போர்ட் இல்லாதாக்கள் எல்லா Aufenthaltsbewilligung இருக்கிறார்கள், Niederlassungsbewilligung இருக்கிறார்கள், இந்த பதிவை செய்யலாம். நீங்கள் யார்கிட்ட குறிப்பாக இதில் ஒப்பமிட வேணுமென்று அதிகம் நீங்கள் யாரை ஒப்பமிட விரும்புகிறீர்கள்? எவர் இந்த மனுவில் எவர் ஒப்பமிட்டால் இது ஒரு கனதியான மனுவாக சுவிஸ் அரசுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் என்ன நம்புகிறீர்கள்? எனது தனிப்பட்ட கோரிக்கை வந்து இங்கே பிறந்த 2ஆம் தலைமுறையினர் எல்லா தொழில் ரீதியில நாங்கள் இப்ப வளர்ந்திருக்கின்றோம். அப்ப அந்த வேளையில நாங்கள் வந்து ஒரு குரல் கொடுக்க வேண்டும் என்று எனது வேண்டுகோள். இப்போ லாவண்யா சொன்ன அந்த வசனத்தோட சேர்த்துக்கொள்வோமே, ஆனால் 6 மொழிகளில் இந்த மனு அந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் 6 மொழிகளிலும் சென்று பார்க்கலாம். ஒரே பொருளைத்தான் குறித்திருக்கிறது. அதில் குறிக்கப்பட்டிருக்கிற வேண்டுகை என்பது சுவிட்சர்லாந்து அரசினுடையது மட்டுமல்ல, உலக பொது அரசியலில் இருக்கின்ற ஒரு தனி மனித உரிமை. எங்களுடைய கருத்தை பதிவு செய்து இந்த பதிவானது இங்கு நீங்கள் ஒப்பமிடுவதன் ஊடாக முன்வைக்கின்ற அந்த கோரிக்கைகளைத்தான் கனதியாக்குகின்றோம், வலியுறுத்துகின்றோம் ஒழிய மற்றும்படி இதால் ஒரு கேடு என்று அமையப்போவதில்லை. அப்படியே இந்த கோரிக்கைகள் அனைத்தும் அப்படியே சுவிஸ் அரசால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் நீங்கள் எப்பொழுதுமே அனைத்தையுமே சிறப்பாக, நிறைவாக, வெற்றியாக பார்க்கின்ற பார்வை உங்கள் பேச்சிலும் செயலிலும் இருக்கிறது. அப்படியே இதையும் பார்க்கிறீர்களா? நாங்கள் சுவிஸுடைய வெளிநாட்டு அமைச்சரை நேரடியாக சந்தித்து இதை வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அவரது கைகளில் அது கிடைக்கும்படியான வெற்றிகரமான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும். ஆயினும் இதன் ஊடாக நாங்கள் சொல்கின்ற விடயத்தை அப்படியே உள்வாங்கி வடக்கு கிழக்கு செல்வாரா என்பதற்கு அப்பாற்பட்டு தமிழர்களாக நாங்கள் எங்களுடைய கடமையை சரியாக செய்தோம் என்கிற அந்த பதிவு என்பது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. நாங்கள் இதை கடந்து சென்று விட்டோம், அப்படி ஒரு அவல் நடந்தது. எங்களுடைய இன்று பார்த்தீர்கள் சொன்னால் ஜூத இன மக்கள் 2000 ஆண்டுகளாக தங்களுடைய இழப்புகளை இன்றும் தமது அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து அந்த வலியை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் ஒரு வலிக்கு உட்பட்ட ஒரு ஈழத்தமிழ் இனம். எனவே எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமை உண்டு. எனவே தயவு செய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் இதில் கையொப்பமிடுங்கள், பதிவு செய்யுங்கள். இது அவர் அங்கே செல்லவில்லை என்பதற்கு அப்பாற்பட்டு தமிழர்களாக நாங்கள் அனைவரும் இதற்காக குரல் கொடுத்தோம் என்கின்ற பதிவு என்பது மிக மிக காத்திரமான மிக முக்கியமான பங்காகும். நன்றி. அதாவது சுவிட்சர்லாந்து இலங்கை 70 ஆண்டுகால தூதரக உறவு கூட்டாட்சி அமைச்சர் திரு இக்னாசியோ காசிஸ் அவர்களின் பயணத்தில் அவர் ஆற்ற வேண்டிய செயல்களாக 3 வேண்டுகைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேண்டுகையினை நாங்கள் நேரடியாக வெளிவார அமைச்சரிடம் கையளிப்போம், அது வெற்றி தரும் என்றும் ஐயா எதிர்வினை கூறியிருக்கின்றார். அப்படி இருக்க இன்னொரு பதிவையும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும். பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள், இந்த வேண்டுகை சுவிட்சர்லாந்தின் நடுவண் அரசின் காப்பகத்தில் 100 ஆண்டுகள் அல்ல, சுவிஸ் அரசு இருக்கும் வரைக்கும் பதியப்படும். அந்த பதிவில் தமிழ் மக்கள் வைத்த வேண்டுகையும் பதியப்படும். ஆகவே இது ஒரு தனி மனித விருப்பு அல்ல, இது ஒரு வெற்றி தோல்விக்கு அடுத்து இது ஒரு ஆற்றப்பட வேண்டிய ஒரு கடமை, ஒரு செயல். அப்போ இங்கு கூடியிருக்கின்ற எங்களின் இந்த வேண்டுகை மனு 3 கோரிக்கைகளோடு மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய புலம்பெயர்வு காரணம், வாழுகின்ற அரசியல் சூழல், தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வை நோக்கிய அரசியல் உட்பொருள் அனைத்தும் இந்த வேண்டுகையுடனும் இணக்கமாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. நிறைவாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு, இளந்தமிழ் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி நிறைக்க விரும்புகின்ற ஒரு விடயம் என்ன இருந்தாலும் இப்போ தமிழ் இனம்னு வரும்பொழுது ஒரு பாரம்பரிய ஒரு இனம். இவ்வளவோ அழிவுகள் கண்டு எங்களை அப்பா அம்மா வந்து 83ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து இங்கே சுவிஸ் நாட்டில் வந்து எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் வந்து இங்கே பிறந்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எங்களோட குரல் எழுப்புறது வந்து மிக முக்கியம். ஏனெனில் நாங்களும் வந்து சுவிஸ் மக்களுக்கும் உள்பட்ட ஆட்கள். இப்போ நாங்கள் பொலிட்டிஷ், கூல்துரல் எல்லாம் நாங்கள் இன்டெகிரியேட். அப்போ எங்களோட ஸ்டிம்மே இப்போ நாங்கள் எழுப்பாட்டி எப்போ எழுப்புறதுன்னு எனக்கு விளங்கவில்லை. அதனால் தயவு செய்து wir brauchen jede einzige Stimme, bitte unbedingt die Petition unterzeichnen. ஐயா,
நிறைவாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வேண்டுகை மனுவை வாசிக்கிறவர்களுக்கு ஒப்பமிடலாமா வேண்டாமா என்று மனநிலையில் உளநிலையில் இருப்பவர்களுக்கு தாங்கள் சொல்லி நிறைக்க விரும்புகின்ற வசனம். ஆம், நாங்கள் சைவநீர்குடம் தமிழர் களரி என்கின்ற பெயரிலே திருக்கோயிலினுடைய மேல் மாடியில் எங்களுடைய அனைத்து இன அடையாளங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ஆவணங்களை சேகரித்து வைத்திருக்கின்றோம். எனவே ஒரு இனத்தினுடைய வரலாறு என்பது பதியப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதில் இந்த விடயம் வெற்றியளிக்கவில்லை என்கிறதுக்கு அப்பாற்பட்டு இங்கே சிவகீர்த்தி அவர்கள் கூறியது போன்று நம்முடைய தமிழ் இனத்தினுடைய அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றபடியால் சுவிஸ் அரசனுடைய பதிவேட்டில் இது பதியப்பட வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தயவு செய்து எங்களுடைய போராட்டம் என்பது தனியே எங்களுடைய வட்டத்தோடு மட்டும் நின்று விடாமல் நாங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் உம்மோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்கின்ற பிற இனத்தவர்களுக்கு பிற நாட்டவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய விடயங்களை சொல்லுகின்றோமா இல்லையா என்கிறது மிக ஒரு முக்கியமான விடயமாகும். எனவே இந்த விடயத்தில் தனித்து தமிழர்கள் மட்டும் கையொப்பமிடாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்பிகளுக்கு இந்த விடயத்தினை விளங்கப்படுத்தி அவர்களும் இந்த கையொப்பத்தில் இணைந்து கொள்வதன் ஊடாக தமிழினத்தினுடைய நியாயமான அந்த வேண்டுகை என்பது உலகமயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக இனி மாற்றமடைய வேண்டும் என்பது ஒரு காலத்தினுடைய கட்டாய தேவையாகும். இதை உணர்ந்து உங்களுடைய பணிகளை செய்யுமாறு இந்த வேளையிலே வேண்டிக் கொள்கின்றோம். 6 மொழிகளில் இருக்கின்றது. நீங்கள் விரும்புகின்ற மொழிகளில் சென்று பார்க்கலாம். தயவு செய்து அனைவரும் அதில் இணைந்து கொள்ளுங்கள். இதுவரை இந்த வேண்டுகை மனு தொடர்பான எமது நிகழொலி காணொளியை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. பார்ப்பதோடு மட்டும் நின்று விடாமல் இணைய முகவரிக்கு சென்று ஒப்பமிட தயாராக இருக்கின்ற செயலியில் ஒப்பமிடுங்கள். நிறைவில் அது இந்த ஒரு மிகவும் இலகுவான ஒரு செயலி முறையில்தான் அந்த ஒப்பமிடும் முறைமை செயலியாக உள்ளது. அந்த இணையத்தில் சென்று அந்த செயலியை பயன்படுத்தி ஒப்பமிட்டு கொண்டிருக்கின்ற போது நிறைவாக அந்த செயலி ஒரு தன்னார்வ நிறுவனத்தினுடையது என்பதால் அது நன்கொடை வேண்டுகை விடுக்கும். அது எங்களுடைய வேண்டுகை அல்ல. நீங்கள் அப்படி அதற்கு நன்கொடை செலுத்தினால் அது நீங்கள் எங்களுக்கு செலுத்தவில்லை, ஆனால் நீங்கள் செலுத்த தேவையில்லை. நன்றி. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.